இந்த வீடியோவில் கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு மெஷரிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 அளவுக்கு வெல்லம், 1/4 அளவுக்கு தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுல் தண்ணியை ஊற்றிட்டு அதில் ஒரு ட்ராப் நம்ம வந்து பாகு ஆட் பண்ணணும். ஒரு செகண்ட் இல்லை 2 செகண்ட் கழிச்சு இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் இப்படி உடச்சோம்னா உடையணும். இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ஏற்கனவே வெல்லம் மெஷர் பண்ண கப்பில் 1 கப் நிறையா வந்துட்டு நான் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம். இன்னொரு ட்ரேயில் நான் வந்துட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம வேர்க்கடலை அந்த மிக்ஸை வந்து இதில் போட்டுட்டு ஒரு டம்ளரோ இல்லை பவுலோ அடியில் நீங்கள் வந்து நெய்யோ இல்லைனா எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போதே பீஸ் போட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி மாவு மட்டும் 2 சைட்லேயுமே நம்ம டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடணும். இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கினஸை வந்து இல்லாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டோம்னா அதை வந்து நம்ம குட்டி குட்டியாக உடச்சி ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.